ஏத்திட்டீங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது இது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியில வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேணாம்னு சொல்றேன்ல. எது எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயம் வாங்கி தருவேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? Hey, hey, what's going on? திவ்யா, திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு என் கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளோதான். நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொன்னேனே. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அது தொடர்ந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அதை அப்படி நினைக்காதே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க மனைவி இல்லை. ஏன்? ஏன்னா என் இதயத்துல உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் இதயம் என்கிட்ட இல்ல. என் இதயம் என்கிட்ட இல்ல. என் இதயம் என்கிட்ட இல்ல. என் இதயம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த கிஃப்ட திறக்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுதான் முக்கியமா படுதா? ஓகே, இப்போ நான் இதை திறந்து பார்க்கணும், அதானே? நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. உனக்கு இந்த கல்யாணத்துல இந்த நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த விவகாரத்து மனுல கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். எஸ்.